பல்லு, தொண்டை கவனமாக பார்த்துக்க. 11ல் சனி ஐயா. வேறு என்ன வேணும்? பழைய கடனை அடைச்சிரும், புது கடன் வந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், ரொம்ப நாளாக உடம்பு பிரச்சனை பண்ணியிருக்கோம், ஒரு நாள் 2 நாள் போய் மெடிக்கலில் போய் அட்மிட் ஆகி கிளியர் ஆகிடுவீங்க. தொழில் நல்லா கிடைக்கும், அற்புதமான ஏற்றம் கிடைக்கும், விடுபட்ட சுபகாரியெல்லாம் நடக்கும். பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, பெற்றோர், பெரியோர் எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். ஒரு மாதிரி ஷேட்டராக இருப்பீங்க, அதெல்லாம் மாறிடும். ஆனால் எதில் கவனமாக இருக்கணுமா? பெரியவங்க வெல்த்து, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அண்ணன் உறவு, அக்கா உறவு, நம்மளோட ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க ஹெல்த்தெல்லாம் பார்த்துக்கணும். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியம், பெற்றோர்களுடைய தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயம் நீங்கள் பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிடுவீங்க. அரசியல் அமைப்பு ஏற்றம் பெறும், புது கௌரவம் கிடைக்கும், சினிமா, மீடியா எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. பெண்களுக்கு அதிக யோக பலனை தரக்கூடிய ராசிக்கு ரிஷபம் வரும் இந்த சனி பயிற்சி. வண்டி வாகன மாற்றம்லாம் ஜம்முன்னு வரும். எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நடக்கும். டப்பு டப்பு டப்புன்னு டெவலப் ஆவீங்க. என்ன தொழில் செய்கிறோம், என்ன வியாபாரம் செய்கிறோம், என்ன படிக்கிறோன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இந்த சனி பயிற்சியில் ரிஷபத்துக்கு விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் ஆகிடும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், திருமண அமைப்பு, ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பு இருந்தவர்கள் எல்லாம் ஜம்முன்னு ஆகும். ஜாலியாக கொண்டு போவீங்க. இப்போவே ஒரு தெம்பு வருதில்ல. 11ல் சனி, சுக்கிரனுக்கு இல்லை, உங்கள் வீட்டு அதிபதி யார்? அதனால தான் கஞ்சனூர் வேறு லெவலுக்கு விசேஷம் தரும். போய் பாருங்கள். ஹெல்த்தில் மட்டும் இந்த ஆயில் புல்லிங்கெல்லாம் பண்ணணும். காலையில் ஒரு 20 நிமிஷம் ஆயிலில் நல்லெண்ணெய் போட்டு குக்குன்னு நல்லா இயற்கை வைத்தியர்கள்லாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி செஞ்சுட்டு துப்பிட்டு ப்ரஷ் பண்ணு. வார்த்தையில் மட்டும் கவனம். கேரண்டி மட்டும் கொடுக்கக்கூடாது. ராசி யார்? 11ல் சனி செல்வி சொல்லிட்டாரு, உன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்லாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா சனியெல்லாம் ஹெல்ப் பண்ணாது. குரு உங்களை வச்சு செய்வார். ஜாக்கிரதை.